இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி இருக்கார் இல்லையா, நம்ம தலைவர். ஸோ தோனிக்கு அப்புறம் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவரோட ஃபோட்டோவை தான் நம்ம வந்து பென்சில் டிராயிங் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பென்சில் டிராயிங் பண்ணுறப்போ ஒரு சில பென்சில் டிராயிங் டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு டிராயிங் டிப்ஸு ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம விராட் கோலியோட அவுட்லைன் வந்து போட்டுப்போம். அவுட்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் ஒரு கோடு வந்து எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கோடு நான் எதுக்காக போட்டிருக்கேன், எப்படி நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவுட்லைனுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். எப்பயுமே அவுட்லைன் போடுறப்போ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் தான். ஒன்று, நீங்கள் ஷார்ப்பான பென்சில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரையும் போது லைட்டாக யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரியறதுக்கு ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் வந்து அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அவுட்லைன் வரைகிறீங்க அப்படின்னா அதை வந்து லைட்டாக வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த அவுட்லைன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தப்பாகிடுச்சுன்னா கூட அழிச்சிட்டு திரும்ப வந்து வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவுட்லைன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எப்பவுமே நீங்கள் கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அந்த கண்ணுக்கான மார்க் வந்து எப்படி வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது சென்டர் லைன் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டர் லைனில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும்னா கீழே இருக்கிற என்னோடய வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷேடிங் போகலாம். ஸோ ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோன்னா நம்ம மேலே இருந்து கூட நம்ம வந்து ஷேட் பண்ணலாம். ஆனால் நம்ம கண்ணு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பேஸாக இருக்கக்கூடியது, அதாவது நமக்கு பார்த்தோன்னே தெரியக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த பிக்சரில் வந்து கண்ணு தான் வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் வந்து 2B பென்சில் வந்து யூஸ் பண்ணி இந்த கண்ணை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த போர்ட்ரைட் மட்டும் கிடையாது, எந்த போர்ட்ரைட் எடுத்தாலும் சரி நான் ஃபாலோ பண்ணுற இந்த லேயரிங் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பென்சில் ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த பென்சில் ஷேடிங் நல்லா வரும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து HB கொடுத்துருக்குங்க. HB கொடுத்துட்டு ரெண்டாவது லேயர் வந்து பார்த்திங்கனாக்கா 2B பென்சில் யூஸ் பண்ணி அது டார்க்காக எங்கே இருக்கோ அந்த இடத்துல இது கலர் பண்ணிவிட்டு, அதாவது ஷேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மெச் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா HB டோன் தான் ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபேஸை வந்து அப்படியே ஒயிட்டாக விடக்கூடாது, ஒயிட்டாக விடணும். எங்கே விடணும் அப்படின்னாக்கா அந்த ஹைலைட் ஏரியாலாம் இருக்கும், அந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா லைட்டிங் அடிக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒயிட்டாக விட்டுறலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ அந்த கேப்பு அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஷேடிங் ஓவராக இருக்குது. இப்போ நான் டேரெக்டாக 10B பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ஃபேஸுக்கு ஷேடிங் பண்ணுறப்ப பென்சில் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர்லாம் என்ன தப்பு பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஸ்கின் கலருக்கும் அப்புறம் அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து லைட்டான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கேப்புக்கும் அந்த கேப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டும் டார்க்காக இருக்கு இல்லையா, அது வந்து நான் எப்படி டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஸ்கின்னுக்கும் அந்த கேப்புக்குமான டிஃப்ரெண்ட் ஷேட் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ணி காட்டணும். டார்க்காக இருக்கிற இடத்துல சிம்பிள் தான், டார்க்காக கொடுங்க. லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல லைட்டாக கொடுங்க. இப்போது டார்க்காக லைட்டாக எங்கெங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த தாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க்காக தான் இருக்கும், அதாவது இந்த முடி அப்படின்னா வயசானவங்களுக்கு கொஞ்சம் மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம யங்காக இருக்கவங்களாம் வரைகிறப்போ இந்த மாதிரி சேமாக தான் இருக்கும். இந்த புருவம் அப்புறம் இந்த மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய முடி, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். ஆனால் அந்த ஸ்கின் டோன் அப்படின்னு பார்க்குறப்போ அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்கின்னில் ஏதாவது ஷேடிங் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும், அதை வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு போர்ட்ரைட் நம்ம பண்ணுறோம், ஷேடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயத்தெலாம் கவனிக்கணும். அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே கவனிக்கணும். இப்போது ஒரு சின்ன காதாக இருந்தால் கூட சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களோட அந்த பிக்சரை வந்து நல்லா அழகாக காமிக்கும். ஸோ இப்போ நான் அந்த கழுத்துக்கிட்ட அந்த டிஷர்ட்லாம் வரைகிறேன்னு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த டிஷர்ட் வந்து நான் வரைகிறப்ப பாருங்கள், அந்த கோடு வந்து நான் கரெக்டாக அந்த லைனை வந்து தனியாக எடுத்து காமிப்பேன். ஸோ அப்படி காமிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து தனியாக தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஷேட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ட்ரெஸ்ஸோட அந்த டிசைன் வந்து இங்கே ஷேட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து நான் எந்தளவுக்கு ஷார்ப்பாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். போட்டதுனால அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஷேடிங்கில். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கும் அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்குமான டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து வரைகிறப்போ நிறைய டஸ்ட்டெல்லாம் நம்ம கையில் இருந்து அந்த பென்சிலோட கிராஃபைட்லாம் கலந்துருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சின்னதாக எரேசர் வச்சு ரஃப் பண்ணிக்கிட்டா போச்சு. ஃபைனலாக நம்மளோட ட்ராயிங் வந்து கம்ப்ளீட். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சின்ட்டு தெரில, விராட் கோலி எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சின்னு தெரில. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வந்து போடணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.